வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற இந்த யூடியூப் சேனல் பெயரை கேட்டபோதே உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும். எதற்காக கேரளாவைச் சேர்ந்த ஒரு நபர், ஒரு பெண்மணி இந்த பெயரில் தமிழில் ஒரு யூடியூப் சேனல் தொடங்க வேண்டும் என்று உங்களில் சிலராவது சந்தேகப்பட்டிருப்பீர்கள், ஊகித்திருப்பீர்கள். உங்கள் சந்தேகமும் ஊகமும் மிகவும் சரியானது. கடந்த சில வருடங்களாக, கரெக்டாக சொல்லப்போனால் 2 வருடங்களாக நான் ஒரு மனிதனை படித்து கொண்டிருந்தேன். அந்த மாமனிதனின் பெயர் திரு விஜய் அவர்கள். ஒரு நடிகராக எனக்கு அவரை தெரியவே தெரியாது. ஆனால் விக்கிரவாண்டி மாநாடு என்ற முதல் மாநாட்டிற்கு பிறகு அவரது பேச்சை அங்கு கேட்டபொழுது அவரை பின்தொடர என்னவோ எனக்கு தோன்றியது. பேசிக்கலி நான் ஒரு ஃபேமிலி கவுன்சிலர். கடந்த 23 ஆண்டுகளாக பலரையும் கேட்கும் தொழிலை, அதை தொழில் என்று கூற முடியாது, ஒரு கர்மாவை செய்து வருகிறேன். அந்த வார்த்தை கேட்டபோது, விக்கிரவாண்டி மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் பேசிய, நீங்கள் அனைவரும் கேட்ட அந்த சொற்பொழிவை கேட்டபோது எனக்கு தோன்றியது, என் மனதில் முதலில் தோன்றியது என்னவென்றால், நல்ல ஒரு மனிதனை கேட்ட ஒரு பூரிப்பு. மனிதன், நாம் எல்லாவரும் மனிதர்கள்தான். ஆனால் அதில் நல்ல மனிதர்கள் என்பது மிகச் சிலரே. அவர்களது அந்த வாழ்க்கை நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வார்த்தை பேசினால் அந்த வார்த்தையில் அந்த மனிதன் என்பது என்னவென்று நம்மளால் உணர முடியும். எனக்கும் அப்படித்தான் அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த முதல் மாநாடு டிவியில் கண்ட பிறகு நான் எனது குடும்பத்தாருடன், எனது கணவர், எனக்கு 2 மகன்கள், 30 வயது 26 வயதில் 2 மகன்களின் தாய். நான் அவர்களிடம் கூறிய முதல் வார்த்தை என்பது, எவ்வளவோ காலத்திற்கு பிறகு நல்ல ஒரு மனிதனை கேட்ட ஒரு பெருமகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொண்டேன் எனது குடும்பத்தாருடன். அன்று முதல் நான் அந்த மனிதரின் பிறகில் சிறு யாத்திரை, மீன்ஸ் டிராவல் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு சில உணர்வுகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாமனிதரின் காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்துள்ளது. கண்டிப்பாக அதை அவருடன் இணைந்து பயணிக்க முடியவில்லை என்றாலும், தூரே இருந்து கொண்டு, மிக தொலைவில் இருந்து கொண்டு அவருடன், அவரது எண்ண ஓட்டங்களுடன் பயணிக்கலாம் என்று தீர்மானித்துள்ளேன். கண்டிப்பாக நிறையாக பேச வேண்டியிருக்கிறது. எல்லாம் ஒரு வீடியோவில் என்னால் ஒதுக்க முடியாது. மலையாளம் கொஞ்சம் கலந்து வரும், பொறுத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.